ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெட்டினரி காலேஜஸ் 2026 ரவுண்ட் 1 கட் ஆஃபாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஆல் இண்டியா கோட்டாவோட விசிஐ கவுன்சிலிங் மூலமாக நடைபெற்ற ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் அடிப்படையிலான கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வெட்டினரி காலேஜுக்கும் கம்யூனிட்டி வைஸ் ஓப்பனிங் ரேங்கும் க்ளோசிங் ரேங்க் என்ன, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, உங்களுடைய நீட் மார்க்குக்கு எந்த காலேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெட்டினரி கவுன்சிலிங் பற்றியும் பிரைவேட் வெட்டினரி காலேஜ் கவுன்சிலிங் கைடன்ஸ் அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை. இதோட ஓப்பனிங் ரேங்க் என்ன, க்ளோசிங் ரேங்க் என்ன ஒன்றுன்னா பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 5573க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 26,988க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 28,280க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 34,476க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 36,448க்கும் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 36,448க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பிடபிள்யூடிக்கு ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 37,640க்கும் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 37,640க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,19,832க்கும் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 1,25,629க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,76,962க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,76,962க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் வெட்டினரி காலேஜ். ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 29,317க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 40,414க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 41,739க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 46,975க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 61,489க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 62,739க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,35,936க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,42,487க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,79,785க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,79,785க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் மூணாவதாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரத்தநாடு, அதாவது தஞ்சாவூர் வெட்டினரி காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 44,525க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 49,813க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 53,943க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 55,079க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 64,187க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 64,187க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,28,664க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,28,664க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,96,937க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,96,937க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த் பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ். ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 44,024க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 52,393க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 52,562க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 54,048க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 63,421க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 64,425க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 1,28,865க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,42,726க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 2,02,713க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 2,02,713க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10,16,285க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 10,16,285க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. லிஸ்ட்டில் ஃபிஃப்த்து பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் வெட்டினரி காலேஜ் தான். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து ஓப்பனிங் ரேங்க் வந்து 38,128க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 53,516க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 54,472க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 56,092க்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா
ஓப்பனிங் ரேங்க் வந்து 7,658க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 67,658க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,42,985க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,54,170க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,97,273க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,97,273க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல 6வதா பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தேனி வெட்டினரி காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 56,133க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 57,964க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓபிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 59,903க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 61,261க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 66,222க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 66,222க்கும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1,46,973 ரேங்க்லையும் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,55,227லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரேங்க் வந்து 1,98,569க்கும் க்ளோசிங் ரேங்க் வந்து 1,98,569 ரேங்க்லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.